வணக்கம். வாங்க, நாம இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்குள்ள போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. சும்மா வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்த ஒரு டெக்னாலஜி எப்படி மனுஷங்களால பல வருஷமா தீர்க்க முடியாத சயின்ஸ் புதிரையெல்லாம் அவளுக்கு ஆரம்பிச்சது. வாங்க, இந்த ஆச்சரியமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த முழு கதைக்கும் ஆணிவேரா இருக்கிறது ஒருத்தரோட பெரிய கனவுதான். அவர் பேரு டெமிஸ் ஹசாபிஸ். உலகத்துல இருக்கிற ரொம்ப சிக்கலான சயின்ஸ் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கறதுக்கு ஏஐய ஒரு சூப்பர் டூலா பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. இது ஏதோ ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறது பத்தினது மட்டும் இல்ல, மனுஷ குலத்தோட பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற ஒரு வெறித்தனமான ஆசை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நிஜமாவே ஒரு மிஷின்னால நம்மள மாதிரி சிந்திக்க முடியுமா? இது ஒரு டெக்னிக்கல் கேள்வி மட்டும் இல்ல, பல வருஷமா சயின்டிஸ்ட்களையும் பிலாசபர்ஸையும் குழப்பிட்டு இருக்கிற ஒரு ஆழமான கேள்வி. இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அஸ்திவாரம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல இந்த இன்டெலிஜென்ஸ் பத்தின கனவு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு சரியான டெஸ்டிங் கிரவுண்டா வீடியோ கேம்ஸ் எப்படி இருந்துச்சு. அடுத்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அந்த ஸ்புட்னிக் மொமெண்ட். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல இருந்த ஒரு பெரிய சவாலை எப்படி உடைச்சது, ஏஐயோட வேகம் எப்படி அதிகமாச்சு, கடைசியா இன்னும் எழுதப்படாத நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசி முடிக்கலாம். ஓகே, இப்போ கதைக்குள்ள போலாம். இந்த கதை 2 பேர்ல இருந்து தொடங்குது, டெமிஸ் ஹசாபிஸ் மற்றும் ஷீன் லெக். அவங்க 2 பேருக்கும் ஒரு யோசனை மேல பயங்கரமான ஆர்வம் இருந்துச்சு. அப்போலாம் அகாடமிக் சர்க்கிள்ல அந்த யோசனையை சொன்னா சிரிப்பாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், சுருக்கமா ஏஜிஆர். அவங்களோட டீப் மைண்ட் கம்பெனிக்கு ஃபண்டிங் வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவங்க போய் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாங்க இன்டெலிஜென்ஸையே சால்வ் பண்ண போறோம், இது உலகத்திலே பெரிய விஷயமா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க, அதெல்லாம் சரி, உங்க ப்ராடக்ட் என்ன, எப்படி காசு சம்பாதிக்க போறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொல்றது ஒரு பிசினஸ் பிளான் மாதிரி இல்லாம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருந்துச்சு, ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி. அவங்களோட நோக்கம் செஸ் விளையாடுற இன்னொரு கம்ப்யூட்டரை உருவாக்குறது கிடையாது. அவங்களோட இலக்கு உலகத்தோட முதல் ஜெனரல் லேர்னிங் மெஷினை உருவாக்குறது. அதாவது ஒரே ஒரு வேலைக்காக டிசைன் பண்ணாம எந்த சூழ்நிலைக்கும் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு கத்துக்கிற ஒரு ஏஐ, கிட்டத்தட்ட நம்ம மனுஷ மூளை மாதிரி. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், இப்படி ஒரு பொதுவான இன்டெலிஜென்ஸை உருவாக்குறதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இதுக்கான பதில் எங்க கிடைச்சது தெரியுமா? நம்மளோட பழைய கிளாசிக் வீடியோ கேம்ஸோட பிக்சல் உலகத்துல தான். இந்த செட்டப் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். முதல்ல ஒரு ஏஐ ஏஜென்ட், அதுதான் ஏஐயோட மூளை. ரெண்டாவது அந்த விளையாட்டு உலகம், அதாவது ஸ்கிரீன்ல தெரியிற பிக்சல்ஸ். மூணாவது இலக்கு, சிம்பிள், ஸ்கோரை மேக்சிமம் ஆக்கணும். இதுக்கு அவங்க யூஸ் பண்ண மெத்தட் பேரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதாவது தப்பு பண்ணியே கத்துக்கிறது. ஆனா ஆரம்பத்துல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த ஏஐனால பாங்ங்கிற ரொம்ப சிம்பிளான கேமை கூட விளையாட முடியல. அந்த டீம்க்கே ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு, ஒருவேளை நம்மளோட அணுகுமுறையே தப்போன்னு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பாருங்க, அந்த தோல்விக்கு அப்புறம்தான் ஒரு மேஜிக்கே நடந்தது. வெறும் 100 கேம்ஸ்ல தடுமாறிக்கிட்டு இருந்த அந்த ஏஐ 300 கேம்ஸ் முடிஞ்சதும் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி விளையாட ஆரம்பிச்சது. 500 கேம்ஸ் தாண்டினப்போ அது ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சது. பிரேக் அவுட் கேம்ல சுவரோட ஓரமா ஒரு சுரங்கம் தோண்டி பந்த உள்ள அனுப்புச்சு. இதை எந்த மனுஷனும் அதுக்கு சொல்லிக் கொடுக்கல, அதுவா கத்துக்கிட்டது. இது வெறும் கேம்ல ஜெயிச்சதில்ல, ஒரு புதிய அறிவாதுவே உருவாக்குனது. கூகுள் அவங்கள வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கணினி சக்தி கிடைச்சது. அப்போ டீப் மைண்ட் ஒரு காலத்துல ஏஐனால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சவாலை கையில் எடுத்தாங்க. அதுதான் கோ விளையாட்டு. இந்த கேமோட சிக்கலை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இதுல காய்களை நகர்த்துறதுக்கு இருக்கிற சாத்தியங்கள் நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த அணுக்களோட எண்ணிக்கையை விட அதிகம். அப்பாப்பா, செஸ் மாதிரி வெறும் கணக்கு போட்டு இதை ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு இன்ட்யூஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாம் தேவை. அப்படிதான் உலகமே உத்து பார்த்த அந்த மேட்ச் நடந்தது. ஆல்ஃபாகோ வர்சஸ் லீ செடோல். லீ செடோல் யாருன்னா கோ விளையாட்டின் ராஜர் ஃபெடரர்னு சொல்லுவாங்க. அந்த போட்டியோட 2வது கேம்ல ஆல்ஃபாகோ ஒரு மூவ் பண்ணுச்சு, மூவ் 37. அந்த மூவை பார்த்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அது அவ்வளோ விசித்திரமா, அவ்வளோ கிரியேட்டிவா இருந்துச்சு. ஒரு மனுஷன் அந்த மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு 10,000ல 1 தான். கடைசியில ஆல்ஃபாகோ 4-1ங்கிற கணக்குல ஜெயிச்சது. அது ஏஐ வரலாற்றுல ஒரு மைல்கல். ஆல்ஃபாகோவோட இந்த வெற்றி உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்குச்சு. இது வெறும் ஒரு கேம்ல கிடைச்ச வெற்றி இல்ல, இது ஒரு ஸ்புட்னிக் மொமெண்ட்னு சொன்னாங்க. அதாவது அமெரிக்காக்கு போட்டியா சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்புனப்போ உலகத்துல ஒரு விண்வெளி போட்டி ஆரம்பிச்சது இல்லையா? அதே மாதிரி இந்த வெற்றி ஒரு ஏஐ ஸ்பேஸ் ரேஸ தொடங்கி வச்சது.
குறிப்பா சீனாவுக்கு இது ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. இது ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது. அவங்களோட உண்மையான இலக்கு எப்பவுமே கேம் ஜெயிக்கிறதே இல்ல. இந்த பவர்ஃபுல்லான அல்காரிதம்களை வச்சு நிஜ உலகத்துல இருக்கிற சயின்ஸ் பிரச்சனைகளை தீர்க்கணும். அதுதான் அவங்களோட மெயின் கோல். இப்போ டீப் மைண்டோட கவனம் அடுத்த பெரிய சவால் மேல திரும்புச்சு. அது கிட்டத்தட்ட 50 வருஷமா சயின்டிஸ்ட்களையே திணறடிச்சிட்டு இருந்த ஒரு புதிர். அந்த புதினோட பேரு புரோட்டீன் ஃபோல்டிங் புதிர். புரோட்டீன் ஃபோல்டிங்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்கள் தான் எல்லா வேலைகளும் செய்யற சின்ன சின்ன மிஷின்கள். அதோட 3D வடிவம் தான் அது என்ன வேலை செய்யும்னு தீர்மானிக்கும். ஒரு நூல் மாதிரி இருக்கிற அமினோ ஆசிட்ல இருந்து அந்த சிக்கலான 3D வடிவத்தை கணிக்க முடிஞ்சா, நோய்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கும். அவங்களோட ஆல்ஃபா ஃபோல்டு வெர்ஷன் 1 2018ல வந்தப்போ அது பெஸ்டா இருந்துச்சு. ஆனா பயாலஜிஸ்ட்களுக்கு யூஸ் ஆகுற அளவுக்கு துல்லியமா இல்ல. அது அவங்களுக்கு ஒரு தாழ்மையான தருணமா இருந்துச்சு. ஆனா வெறும் 2 வருஷத்துல 2020ல வந்த ஆல்ஃபா ஃபோல்டு 2 அந்த 50 வருஷ புதிரியே தீர்த்து வச்சது. நம்பவே முடியாத ஒரு பாய்ச்சல். இந்த கண்டுபிடிப்போட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. 2021ல டீப் மைண்ட் கிட்டத்தட்ட 200 மில்லியனுக்கும் அதிகமான புரோட்டீன்களோட வடிவங்களை, அதாவது பூமியில நமக்கு தெரிஞ்ச எல்லா புரோட்டீன்களோட வடிவத்தையும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரு பரிசா இலவசமா வெளியிட்டாங்க. உலக அளவுல சயின்ஸ் ரிசர்ச்சை வேகப்படுத்தின ஒரு மிகப்பெரிய செயல் இது. ஆல்ஃபா ஃபோல்டோட வெற்றி ஏஐயோட சக்தியை நிரூபிச்சது உண்மைதான். ஆனா அது இன்னொரு விஷயத்தையும் நமக்கு காமிச்சது. இந்த டெக்னாலஜி நாம கற்பனை பண்றதை விட பல மடங்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வேகம் நம்ம முன்னாடி சில ரொம்ப கடினமான கேள்விகளை கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் எப்பவுமே ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி தான். இந்த பழமொழி அத சரியா சொல்லுது. நீங்க வெடிமருந்த பார்த்துட்டு ஒரு பட்டாசு மட்டுமே உருவாக்க முடியாது. அதோட வர ஆபத்துகளையும் நாம சந்திச்சுதான் ஆகணும். இவையெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற ஆபத்துகள் இல்ல. இந்த டெக்னாலஜிய உருவாக்குனவங்களே சொல்ற எச்சரிக்கைகள். மனுஷங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நடந்து முடியற போர்கள், தானா இயங்குற ஆயுதங்கள், உலக அளவுல பரவுற பொய் செய்திகள், இப்படிப்பட்ட ஆபத்துகளை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த அதிவேக வளர்ச்சி நம்மள இந்த விவாதத்தோட கடைசி, அதே சமயம் மிக முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு வருது. அதாவது கூடி சீக்கிரம் நம்மளையே மிஞ்சி போகக்கூடிய ஒரு டெக்னாலஜிய நாமே எப்படி கட்டுப்படுத்த போறோம்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. உங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒண்ணு மேல நீங்க எப்படி அதிகாரத்தை தக்க வச்சுப்பீங்க? இதுக்கு சுலபமான பதில் கிடையாது. இது டெக்னாலஜி பத்தின கேள்வி மட்டும் இல்ல, அதிகாரம் கட்டுப்பாடு பற்றிய கேள்வியும் கூட. ஒரு நிபுணர் இந்த நிலைமையை எப்படி ஒப்பிடுறார்னா, ஒரு உயர்ந்த வேற்றுக்கிரக நாகரிகம் பூமிக்கு வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு இமெயில் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செய்தி வந்தா நம்மளோட முழு கவனத்தையும் அது மேல வைப்போம் இல்லையா? அதே மாதிரி முழுமையான ஒருங்கிணைந்த கவனத்தை இந்த விஷயத்துக்கும் நாம கொடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கும். இந்த வாக்கியம் வரப்போற மாற்றத்தோட அளவை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏஜிஐயோட வருகை மனித வரலாற்று 2ஆ பிரிக்கும். ஒன்னு அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு, இன்னொன்னு அதுக்கப்புறம் வரப்போற வரலாறு. இது மனித வரலாற்றோட ஒரு புதிய யுகத்தோட தொடக்கமா கூட இருக்கலாம். ஆக கடைசியா நம்ம இந்த கேள்வியில வந்து நிக்கிறோம். ஏஐயோட மனித குலத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசமான புதிய உலகமா, இல்ல நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு சக்தியா? இந்த கதைக்கு இன்னும் முடிவு எழுதப்படல. அந்த முடிவே எழுதப் போறது நாம தான்.